ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கின்றேன். இந்த புதிய மாதத்தில், இந்த புதிய நாளினுடைய காலை வேளையிலே நாம் கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம். ஒவ்வொரு நாட்களும் கடந்த 9 மாதமும் கர்த்தர் நம்மை எவ்வளவாய் நடத்தி வந்திருக்கிறார். அவர் பாராட்டின அன்பு பெரியது, அவருடைய கிருபை பெரியது, எவ்வளவு அதிகமாய் நம்மை பாதுகாத்து நடத்தி இருக்கிறார். அவருக்கு நாம் நன்றி சொல்லி இந்த புதிய மாதத்தை, புதிய நாளை துவக்கும். இந்த நாளிலும் இந்த மாதத்திலும் தேவன் நமக்கு ஒரு வார்த்தை நினைப்பூட்டுகிறார். என்ன அப்படின்னா, அவர் நம்முடைய செய்கைகளுக்கு தக்க பலனை தரப்போகிறார். ஒரு நீங்க யோசிக்கலாம், நான் இவ்வளவு அதிகமா பிரயாசப்படுகிறேன், என்னுடைய வேலையிலே, என்னுடைய தொழிலே, என்னுடைய படிப்பிலே, என்னுடைய வியாபாரத்திலே நான் இவ்வளவு அதிகமா முயற்சி செய்கிறேன், ஆனால் அதற்குரிய பலனை நான் பெற முடியல. என்னுடைய விவசாயத்துல நான் எவ்வளவு அதிகமா பிரயாசப்படுகிறேன், ஒரு நாள் முழுவதும் சரி, ஒரு வாரம் முழுவதும் சரி, அதுக்காக தூங்காம நான் உழைக்கிறேன். அப்படி என்று நாம் கலங்கி கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்வுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறது என்ன அப்படின்னா, நம்முடைய செய்கைகளுக்கு தக்க பலனை தரப்போகிறார். அது மட்டும் இல்லாம நாம் அவரை நாடி தேடி வந்திருக்கிறோம். ஒருவேளை நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தவிர மற்ற யாரிடத்திலும் நாம் செல்ல முடியாது. ஆனால் நாம் தினமும் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு இவைகளை செய்வார். நம்முடைய நோய்களை மாற்றுவார், நம்முடைய பலவீனங்களை மாற்றுவார், நம்முடைய காயங்களை கட்டுவார், நம்முடைய வேலையில உயர்வை தருவார், நமக்கு ஒரு நல்ல ப்ரமோஷனை தருவார், நம்முடைய ஆசீர்வாதத்தை தருவார் அப்படின்னு சொல்லி நம்ம அவரை நாடி தேடி வந்துட்டு இருப்போம். எனவேதான் அவர் கூறுவார் அப்படின்னா, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு நிறைவான பலனை தரப்போகிறார். ஒருவேளை நான் 100% ஒர்க் பண்றேன், ஆனா என்னுடைய வேலை, என்னுடைய பலன் அது வெறுமனே 70%, 80% வருது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். நம்முடைய வியாபாரங்கள், நான் எவ்வளவு அதிகமா பிரயாசப்படுகிறேன், ஆனா அதனுடைய பிரதிபலன் எனக்கு ரொம்ப கம்மியா இருக்கிறது. ஒருவேளை வியாதியா இருக்கலாம், நான் இவ்வளவு அதிகமாய் மருத்துவ செலவினங்களுக்கு செலவிடுகிறேன், இவ்வளவு அதிகமாய் நான் என்னுடைய உடலை, கர்த்தர் கொடுத்த இந்த ஆலயத்தை சரியாய் பேணி காக்கிறேன், ஆனா எனக்கு ஏன் இந்த பலவீனம், என்னால இந்த முயற்சி எடுக்கிறேன், இதற்குரிய பலன் என்னால பெற்றுக்கொள்ள முடியலன்னு சொல்லி நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம். எனவேதான் கர்த்தர் இந்த புதிய மாதத்துல நமக்கு நினைப்பட்டுகிறேன் அப்படின்னா, அவருடைய கிருபையினாலே முழுமையான பலனை தரப்போகிறார். நம்முடைய வாழ்வு அவருடைய நன்மையினால், அவருடைய ஆசீர்வாதத்தினால், மேன்மையினால் நிறைந்து வழிய போகிறது. எனவே இந்த மாதத்தை, இந்த புதிய நாளை கர்த்தருடைய சமூகத்திலே அவரை நாடுகிறவர்களாய், அவரை வாஞ்சிக்கிறவர்களாய் இருந்து துவக்குவோம். தேவன் நம்முடைய வாழ்விலே நம்முடைய செய்கைக்கு தக்க பலனை நிறைவாய் தந்து நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. God bless you all.